கேட்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கேட்கறது மிகப்பெரிய கொடுமை. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னதான் முதலமைச்சர் பொய் சொன்னாலும் அது எடுபடாது. கூட்டணி கட்சிகள் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் வேற பண்றாங்க. வெறும் 148 ரூபாய் இருந்த சம்பளத்தை இன்னைக்கு 338 ரூபாயா பாரத பிரதமர் மாத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 148 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 338 ரூபாயா மாத்திருக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் புரியும். அதை எதிர்க்கிற முதலமைச்சர் உள்பட அந்த கட்சி கூட்டணி கட்சிகள் மக்களிடம் ஏன் பொய் பேசுறீங்க, ஏன் பொய்யான தகவலை சொல்றீங்கன்னு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நேற்றைக்கு முக்கியமான செய்தி, நமது பாரதம் ஒட்டுமொத்த உற்பத்தியில், உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடியதில் உலகின் 4வது இடத்தை, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்து ஜெர்மனிக்கும் நமக்கு ஒரு பாயிண்ட் தான், ஒரு 1.8 ட்ரில்லியன் தான் இருக்கு. அதுவும் இந்த ஆண்டு இறுதி அல்லது 2027க்குள் ஜெர்மனியும் நாம் மேலே போய் நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி என்பது உலகின் 3வது இடத்திற்கு சென்றுவிடும். இந்த வேகத்தில் நாம் செல்வோமேயானால் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதைப் போல 2047 இந்தியா உலகின் முதல் வல்லரசு நாடாக திகழும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. எனவே இது நல்ல செய்தியை நல்ல நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோன்று என்னோடு அண்ணன் துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர், மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி, ஊடக பிரிவு தலைவர் ரெங்கநாயகுலு, அதே போன்று வெளிநாடு அயல்வாழ் தமிழர் பிரிவு தலைவர் சுந்தரம், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சென்னை ராஜா, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ், அண்ணன் செந்தில் உட்பட பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண விஷயம். இந்த ஊடகத்தில் எவ்வளவோ நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை பிரதமர் 125 நாளா 1/4 உயர்த்தி இருக்காரு. அதெல்லாம் நம்ம பெருசா எடுக்க மாட்டோம். அவங்களுக்கும் அவருக்கும் ஒன்றும் பெரிய உள்வீட்டு சண்டை இல்லை. அவங்க ஒரு இயக்கத்தில் இருக்காரு, நம்ம அம்மா ஒரு இயக்கத்தில் இருக்காங்க. அம்மா போங்கம்மா 20 பேர் போனா இளைஞலா இருக்குன்னு ஏதோ சொல்லிருக்கலாம். இவரு அண்ணா என் கூட வந்தது அனுப்புவோம். 2 பேரும் சாதாரணமா பேசுறது மீடியாவுக்கு அது பெரிய செய்தி ஆயிருச்சு. நான் அது ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்கிறேன். இடைநிலை ஆசிரியர் போராட்டத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற இயக்கம் பாஜக. நானே ஏறத்தாழ ஒரு 4 போராட்டங்கள்ல போய் பேசியிருக்கிறேன். இப்ப அவங்க போராட்ட வியூகங்களை மாத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, முதல்ல வெளியூர்ல இருந்து வர்றவங்களை தடுக்குது. இந்த தமிழ்நாடு அரசு போராட்டத்துக்கு எதிரான அவங்களுடைய ஜனநாயகத்தினுடைய உரிமையை தடுக்குது தமிழ்நாடு அரசு. அதனால அவங்க எந்தவித திட்டமிடல் இல்லாம ஒன்று கூடுறாங்க, போராட்டம் தெரிவிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு தெரியுது, நீங்க போறீங்க, அவங்க செய்தியை வெளியில மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. இது நல்லா தான் இருக்கு. அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது செவிலியர்களா இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், எல்லா போராட்டத்துக்குமே நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கோம். எல்லா போராட்டத்திலுமே கலந்திருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்திலையும் போய் நிக்கணும் இல்லை, எல்லா போராட்டத்துக்கும் எங்க தலைவர் அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கு. அவங்க திமுக சொல்லுவாங்க வழக்கமா, சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு முதலமைச்சர் பலமுறை பேசியிருக்கிறார். இப்ப அவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க, நீங்க சொன்னதை செய்யுங்கயான்னு கேட்கிறாங்க. ஆனா அவர் செய்ய மறுக்கிறார். எல்லார் கையிலையும் ஒரு போர்டு, 311 நிறைவேற்று, 287 நிறைவேற்று, 356 நிறைவேற்றுன்னு தேர்தல் அறிக்கையில் அவங்க அந்த சரத்தை எடுத்து பாருங்க. 356 செவிலியர்கள் எல்லாம் நீங்க நியமனம் எல்லாத்தையுமே நிரந்தரமா நியமனம் பண்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க, ஏன் செய்யலன்னு கேட்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கு அதெல்லாம் விட கேவலம் போக்குவரத்து துறையில் இருக்கிற மோசமான நிலைமை இன்றைக்கு வெளிவந்திருக்கு செய்தியா. ஒரு அரசு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் அந்த பஸ்ல இருக்க ஹெட்லைட் வெளிச்சம் பத்தல அப்படின்னு டெம்பரரியா நாங்களே ஒரு லைட்டை கொண்டு போறோம், அங்க போய் வயரை கனெக்ட் பண்ணி லைட்டை முன்னாடி வச்சுக்கிறோம், அந்த லைட் இருந்தா தான் பஸ் பார்த்து கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலம் தமிழ்நாட்டை தவிர எந்த ஊர்லயாவது இருக்குமா? சரி, திருப்பி அந்த லைட்டை ரிசார்வ் பண்ணுவீங்க. நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், நாங்க திருப்பி கழட்டிட்டு போயிருவோம். அடுத்த டியூட்டிக்கு வரவங்க அவங்க ஒரு லைட் வச்சிருக்காங்க, டயர்லாம் பழுது, ரிட்டேர் டயரை போட்டு ஓட்ட சொல்றீங்க. ஃப்ரண்ட்ல நல்ல புது டயர் தான் போடணும், புது டயர் கிடையாது, பழைய டயரை போட்டு ஓட்ட சொல்றீங்க. இன்னைக்கு கடலூர் ராமநாதபுரத்தில் 10 பேர் இருந்தாங்க விபத்துல, அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க.
பிரேக் பிடிக்கல, லைட் கிடையாது, மழை ஒழுகுது, படிக்கட்டு உடஞ்சு கிடக்கு. ஆனா ஒரு 100 ஏசி பஸ் புதுசா வந்தா மட்டும் முதலமைச்சர் பச்சை கொடியை காட்டி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இங்க தேவை பல ஆயிரம் பஸ். போக்குவரத்து துறையில மோசமான நிலைமையில் இருக்கும். 2000 டிரைவர் கண்டக்டர் ஷார்டேஜுங்க, 2000 பேர் டிரைவர் கண்டக்டர் ஷார்டேஜ், 640 பேர் மெயின்டெனன்ஸ்ல ஆளே கிடையாது. டெப்போல போய் வண்டி நின்னா அதை கிளீன் பண்ணி பிரேக் சரியா இருக்கா, லைட் சரியா இருக்கா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி பஸ் விபத்து எல்லாம் ஓடும்? இப்ப பொங்கல் பண்டிகை வருது, சிறப்பு பஸ் 12,000 பஸ் விடுறோம். மொத்தம் எத்தனாயிரம் பஸ் இருக்குன்னு யாராவது ஒரு நிருபர் அவரை கேளுங்களேன். சிவசங்கரன தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பஸ்ஸியா ஓடுது? நீ தீபாவளிக்கு இது அனுப்புறேன், பொங்கலுக்கு 10,000 பஸ் அனுப்புறேன், எங்க இருந்து அனுப்புறீங்க? சும்மா வாயில அனுப்புறீங்களா? வாயில வடை சொல்ற மாதிரி நீங்க வாயில சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் கேட்கணும். இப்ப ஆம்னி பஸ் வருது சார், இண்டிகோ விமானம் பிரச்சனை சார். இண்டிகோ விமானம் இயக்குறதுல பிரச்சனை. டிக்கெட் பார்த்தா 70,000 80,000 போச்சு. 3வது நாள் மத்திய அரசு உடனே என்ன பண்ணுது? கட்டணத்தை நிர்ணயிக்கிறது. சென்னைக்கு 7,500 ரூபாய், பாம்பேக்கு 3,500 ரூபாய், இத்தனை 500 கிலோமீட்டருக்கு மேல போனா இவ்வளவு இத்தனும் அப்படின்னு நிர்ணயம் பண்றாங்க சார். உடனே எல்லா விமான அந்த நிறுவனங்களும் அதை ஏத்துக்கிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. இப்ப பொங்கல் வருதுல, சிவசங்கர ஒரு அறிக்கை ரெடியா வச்சிருப்பார். என்ன அறிக்கை? ஆம்னி பஸ்களை நான் கடுமையா கண்டிக்கிறேன். நீங்க எல்லாம் நியாயமான கட்டணத்தை தான் வாங்கணும், மக்களை நீங்க சுரண்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பாரு. நான் திராவிட மாடல் திமுக அரசை கேட்கிறோம். இப்ப நீங்க சார் கவர்மெண்ட் பஸ் ஓடுது மதுரைக்கு 500 ரூபாய் பஸ்ஸா, 600 ரூபாய் டிக்கெட்டா? தீபாவளி பொங்கலுக்கு என்ன உயர்த்துறமா? ட்ரெயின் போகுது, தீபாவளி பொங்கலுக்கு எதுவும் உயர்த்துறமா? அரசு ரயில்களை போகும்போது உயர்த்துறமா? கிடையாது. ஆம்னி பஸ் மட்டும் 2 மடங்கு உயர்த்தினா பரவாயில்ல, 3 மடங்கு 4 மடங்கு உயர்த்தும் போது திமுக அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது? நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. மதுரைக்கு 1,500 ரூபாய், திருநெல்வேலிக்கு 2,000 ரூபாய், நாகர்கோவிலுக்கு 2,500 ரூபாய், கோயம்புத்தூருக்கு 2,000 ரூபான்னு அரசாங்கம் நிர்ணயம் பண்றதுல என்ன சார் கஷ்டம் இருக்கு? இப்ப நீங்க நிர்ணயம் பண்ணீங்கன்னா ஆம்னி பஸ் டிக்கெட் புக் பண்றவங்க அந்த கட்டணத்துல புக் பண்ணுவாங்க. இல்லாட்டி பல மடங்கு பல பேர் புக் பண்றதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் எவ்வளவு அதிகமா வசூல் பண்ண முடியுமோ அவ்வளவு வசூல் பண்றாங்க. இதெல்லாம் மக்களை சுரண்டக்கூடிய விஷயமா, அரசு சேர்ந்து சுரண்ட விஷயம். எனவே இதெல்லாம் இது போன்ற ஒரு மோசமான நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த நிலை மாறுவதற்கு நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம். 26ல மக்கள் பதில் சொல்ல தயாரா இருக்காங்க. இன்னும் காத்திருக்காங்க. ஒத்த கருத்துடையவன என்ன? இதுல எந்த கருத்து? திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய கருத்து. அதுக்கு ஒன்றா சேர்ந்தா பலம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாம் கால்குலேஷன் தானே. 10+8 8+9 18+40 அப்படித்தானே பார்க்க முடியும். திமுக அந்த கணக்கு வச்சு தானே காங்கிரஸ் பிடிச்சு இழுக்கிறாங்க. அவங்க போறேங்களா அவங்க சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளவு மோசமான நிலைமைய திமுகவை கண்டிக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கி கூச்சிருச்சுன்னு ஒரு அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் பேசுறாரு. அதை பத்தி அவங்க பேச பயப்படுறாங்களே, அப்படி கெஞ்சிறாங்களே. இப்ப செல்வ பெருந்தை கூட லேசா மீறிட்டாரு. அதெல்லாம் அதிகாரம் வேணுங்க, பாக்கணுங்க, அதிகாரம் இல்லாம அரசியல் என்னங்க பண்றது அப்படின்னு செல்வ பெருந்தை பேசுறாரு. கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு, மாணிக் தாக்கூர் பேசுறாரு. முடிஞ்சு போச்சு. இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் திருமாவளவன் அவர்களும் பேசுறாங்களே, அதிகாரம் வேண்டும் நாங்கள் சொல்லும் போது சொல்லுவோங்கிறாரு. எப்ப எலெக்ஷனா இன்னும் 2 மாசத்துல வரப்போது சொல்லும் போது சொல்லணும் என்ன அர்த்தம்? அங்கேயும் கலகலத்து போய் தான் இருக்கு. எல்லாமே பொங்கலுக்கு பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நிச்சயம் நம்புவோம்.